அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். ஒரு சின்ன குட்டி பதிவு தான். டுடே அரைவல் அண்டு ரிசீவ்டு. இன்னைக்கு வந்த காயின். மேக்ஸிமம் அந்த 75th இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எல்லா இயர்லேயும் எல்லா மின்ட்டும் எல்லா நாணயங்களும் வாங்கி வைக்கணுங்கிற ஒரு ஆசை. இது வந்து 2023 நொய்டா மின்ட்டு காயின் என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. ஒரு 60 காயின் இப்போ வாங்கினேன். 2 பாக்கெட். ஒரு பாக்கெட்டில் 30 காயின், 2 பாக்கெட்டு மட்டும் வாங்கியிருக்கேன். மொத்தமே 60 காயின் தான். யூஎன்சி காயின். இப்போ தான் உடச்சி போட்டிருக்கேன். மிண்டை காமிக்கிறேன். நொய்டா மின்ட் 2023 நொய்டா மின்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎன்சி காயின். காமன் கேட்டகிரி தான் இது, வந்து ரேர் கேட்டகிரி கிடையாது. ஆனால் இப்போ லேட்டாக தான் கிடச்சிருக்கு எனக்கு. ரேர் கேட்டகிரி கிடையாது, ஆனால் ரேராக ஆக்குறாங்க. சில புக்ஸ் வெளியிடுதாங்களா, அந்த வெளியிட்ருக்காங்க. 2021 அது தவிர மற்ற எல்லாமே காமன் கேட்டகிரி தான். இல்லை எதுவுமே ரேர் கேட்டகிரி கிடையாது. ஸ்கேர் கூட கிடையாது. அப்படி இருக்கிற சமயம் இதை எப்படி ரேரு ஸ்கேராக ஆக்குறாங்க? இந்த புத்தக வெளியிட்டார்களும் இந்த நாணயத்தினுடைய டீலர்களும் மற்றும் ஒரு சில நாணய வியாபாரிகளும் ஒரு கூட்டணியாக ஒரு அமைப்பாக சேர்ந்து அவங்கள்ட்ட எந்த நாணயம் அதிகமாக இருக்கோ அதை பூரா ஸ்டாக் வச்சு கவர்மெண்ட்டில் எந்த நாணயத்தை ரேராக வெளியிடுதாங்களோ அதை பூரா உள்ளடி வேலை செஞ்சு ஒரு சில ஆட்கள் மூலமாக பேங்க்லேருந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி அதை அப்புறம் பதுக்கி வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக இது ரேர் கேட்டகிரி, இது முக்கியமான நாணயம், இந்த மின்ட்டு கிடைக்காது, இந்த மின்ட்டு கிடைக்காதுன்னு சொல்லி அதிக விலைக்கு நம்மளை மாதிரி நாணய சேகரிப்பாளர்களுக்கு அதுக்கு விற்பனை செய்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு தகவல். நார்மலாக 10 ரூபா தான். இது ஏன் எல்லா மக்களுக்கும் புழக்கத்துக்கு போக மாட்டேங்குது? மக்கள் புழக்கத்துக்கு 10 ரூபா காயின் வந்து யூஎன்சி காயின் வரவே மாட்டேங்குது. எல்லாம் கோயிலில் உண்டியலில் விழுந்த நாணயங்களும் கடைகள்லேயும் பெட்ரோல் பல்க்லேயும் டீ கடைகள்லேயும் புழக்கத்தில் உள்ள நாணயங்கள் தான் கிடைக்கே தவிர ஒரு கடையிலையாவது உருப்படியாக ஒரு புது நாணயங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு. முக்கியமான பெரிய கடைகளுக்கு போனால் பாக்கெட்டை உடச்சி போடுதாங்க. அவங்களுக்கு கிடைக்கிது. ஏன்னா நீங்கள் பேங்க்லன்னு வாங்க போனால் அவங்களுக்கு வந்து 25,000, 50,000, 1,00,000 வேணும் ஒரு சில குறிப்பிட்ட நாணயங்கள் வாங்குறதுக்கு. அவ்வளோ நாணயங்கள் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பல்காக வாங்குறது இல்லை. முன்ன வலைத்தளங்கள் கிடையாது, புலனங்கள் கிடையாது. இப்போ வலைத்தளத்தின் மூலமாக நாணய சேகரிப்பாளர்கள் நிறைய நாணயங்கள் வாங்க முற்பட்டு பொழுதுபோக்கு அம்சங்களில் இதுவும் தலையாய ஒரு பொழுதுபோக்காக இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில வசதி படைத்தவர்கள் அல்லது நடுத்தர வர்க்கத்தினர் இதன் மேல் ஒரு ஈடுபாடு கொண்டு ஆர்வம் கொண்டு சேகரிக்க ஆரம்பிக்கிற சமயம் ஒரு சில பேர் நாணயத்தை வச்சுக்கிட்டு இது முக்கியமான நாணயம், விலை கூட கிடைக்காது, ரேர் மின்ட்டு, ரேர் காயின் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து அதிக விலைக்கு விற்பனை செய்கிறாங்க. இப்போது 10 ரூபானா நம்ம வந்து 11 ரூபா 12 ரூபா கொடுக்கலாம் வாங்கி விற்கிறதுக்கு. 10 ரூபாய்க்கு நான் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா, 35 ரூபா. இது ஒரு இன்டர்நேஷ்னலில் இது ஒரு பெரிய ஒரு கும்பல், ஒரு கம்பெனி மாதிரி நடத்தி ரேராக பூரா பதுக்கி வச்சுக்கிட்டு 1 தான் இருக்குது, 2 தான் இருக்குது, 3 தான் இருக்குது, 5 தான் இருக்குன்னு சொல்லி டிமாண்டை நம்மகிட்ட காமிச்சு வெரி ரேர்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு ஆசையவும் மோகத்தையும் உருவாக்கி இது போயிடுச்சுன்னா அடுத்து கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே வாங்க வச்சுரு. ஆனால் வருஷம் முழுக்க அது வந்துக்கிட்டே தான் இருக்குது.
இப்போ இது வந்து 60 காயின் இருக்குது, என்கிட்ட இந்த 60 தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஆள் ஆசைப்பட்டு உனக்கு ஒரு 50 கொடுத்துருங்க அப்படின்னாருன்னா நான் நாளைக்கு இன்னொரு 60 காயினை போடுவேன். நாளைக்கு ஒரு ஆள் 50 வாங்கிட்டாருன்னா நாளைக்கு மறுநாள் இன்னொரு 60 காயினை போடுவேன். அப்போ இது வந்து இந்த 60ஓட ஸ்டாப்லாம் கிடையாது. நான் சொல்கிறது பொய். ஏன்னா என்கிட்ட இந்த 60 தான் இருக்குது வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறது பொய். இந்த 60 விற்றுச்சுன்னா இன்னொரு 60 வாங்கி வைப்பேன், அந்த 60 விற்றுச்சுன்னா இன்னொரு 60 வாங்கி வைப்பேன். அப்போ நான் எனக்கு இதான் கடைசி, இந்த 60 தான் வேறு இல்லை, இதை மட்டும் இங்கே வாங்கிடுங்க, இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வேறு கிடைக்காது, இது இப்போ எல்லாம் சேல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கிடைக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே போய். இந்த 60 மாதிரி 6000 இல்லை 6 லட்சம் காயின் போனாலும் மறுபடியும் 6 லட்சம் காயின் வரும். எந்த ரூபா பண்டாலும் 1000 பண்டல் போனாலும் சரி மறுபடியும் 1000 பண்டல் வரும். எதுவுமே இன்றைய கடைசிங்கிற அந்த திரைப்படம் மாதிரிலாம் அந்த நாணயத்தில் பண்ண சேகரிப்பலும் கிடையாது. அதனால் நான் ஏமாறுறது மாதிரி நீங்கள் யாரும் ஏமாறாதீங்க. மோகம் கொண்டு ஆசை கொண்டு ஏமாறாதீங்க. நான் 100 வேணா 110 ரூபாய்க்கு கொடுத்துருவேன், 2000க்கு வேணா 2100 கொடுத்துருவேன், 3000க்கு வேணா 3100 கொடுத்துருவேன். எங்கிட்ட வாங்கி என்கிட்ட கொடுத்துருவேன். எனக்கு தேவைன்னா என்னுடைய பொருளாதாரத்தை பொறுத்து 1-2 வச்சுருப்பேன். மற்றபடி பொருளாதார சிக்கல் வராமல் நான் பார்த்துக்கிடணும். எல்லாமே எனக்கு வேணும் எல்லாமே எனக்கு வேணும்னு வாங்கி வாங்கி நான் பீரோல் நிறைய அடுக்கி வச்சுட்டு இருக்க முடியாது. என்னுடைய வசதி வாய்ப்புகளை பார்த்து, பொருளாதாரத்தின் சூழ்நிலையை பார்த்து, குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து, இது நம்மகிட்ட இருக்கட்டுமா, இது நம்மளை விட்டு போகட்டுமா, நம்மகிட்ட இருந்தால் நல்லதா இல்லை நம்மளை விட்டு போனால் நல்லதா அப்படிங்கிறத யோசித்து தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்று என்னுடைய இதுக்கு வச்சு கொடுவேன், இல்லைன்னா கொடுத்துருவேன் அதை. அது மாதிரி யாருமே தன்னுடைய சக்திக்கு மீறி அளவுக்கு மீறி எது மேலேயும் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு இதில் வந்து அதிக பணங்கள் நீங்கள் முடக்காதீங்க. உங்களால் முடிந்த அளவு நீங்கள் வாங்கி வைங்க. 1-2 உங்கள் கலெக்ஷனில் இருக்கட்டும். உங்களுடைய பொழுதுபோக்கு, உங்களுடைய தீய பழக்க வழக்கத்திலிருந்து உங்களை மாற்றுவதற்காக, தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய செயல்பாடுகள், தீய இடங்கள், தீய மனிதர்களோடு நீங்கள் சேராமல் இருப்பதற்காக, உங்களை ஒரு அறிவு சார்ந்த மனிதனாக, நல்ல மனிதனாக, சிறந்த மனிதனாக, உங்களுக்கு நீங்கள் ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக இது ஒரு அற்புதமான ஒரு பொழுதுபோக்கு. மற்றபடி இதில் நிறைய நீங்கள் சம்பாத்தியம் பண்ணி லட்சம் கோடி கோடியும் கொள்ளடிக்கலாம் அப்படின்லாம் இதில் நினச்சா முடியாது. அதுக்கு வேறு பார்ட்டி இருக்காங்க. நம்ம அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம். ஒரு படத்தை வடிவேல நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு சொல்லுவான்ல, அதுமாரி நம்ம அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம். நமக்கும் ஆசைகள் உண்டு, பேராசை கிடையாது. நம்மளும் விற்கணும் வாங்கணும், நம்மளும் 4 நாணயங்கள் சேகரிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குது. அதுக்காண்டி இதை அந்த 60 காயின் விற்று நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. 60 காயின் விற்றா நமக்கு ஒரு 300 400 இருக்கும். 60 விற்றா அதுக்கு இன்னொரு 60 காயின் வாங்கி விற்றுக்கிட்டே இருக்க முடியாது. இது வந்து உங்களோட ஒரு சில வாக்கியங்கள் பேசணுங்கிறக்காண்டி நாணயங்கள் பேசுகின்றன. அதுக்காண்டி இந்த பதிவு. யாரும் ஏமாற்றக்கூடாது, யாரும் ஏமாந்து விடக்கூடாது. அதுக்காண்டி உருவாக்கப்பட்டது இந்த சேனல். நான் ஆரம்பத்தில் என்னுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா இது வந்து நோ பிஸ்னஸ் சேனல்னு சொல்லுவேன். அப்புறம் நானும் பிஸ்னஸ் ஆகிட்டேன். சந்தர்ப்ப சூழ்நிலை எங்கிட்ட வாங்கி என்கிட்ட கொடுக்க, ஒரு பொருள் ஒரு 100 ரூபானா 10 பொருள் வாங்கி வச்சுக்கிறது, நமக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு 9 கொடுத்துறது, நமக்கு அந்த ஒரு பொருள் ஃப்ரீ ஆயிரும். ஆனால் அந்த சேவை எங்கிட்ட வாங்கி என்கிட்ட கொடுத்து, அதை இங்கே பணம் கொடுத்து வாங்கி, அங்கே ஒவ்வொரு ஆளுக்காக பணம் வாங்கி அதை கொடுத்து போஸ்டலுக்கு அலைஞ்சி உங்களை பதிவு போட்டு உங்களை பேசி உங்களை புரிய வச்சு உங்களை வாங்க வச்சு நாம் படுத்த பாட்டுகளை போதும்னு ஆகிப்போவும். அவ்வளவு வேலைகள் செஞ்சால் உங்களுக்கு ஒரு நாணயங்கள் இலவசமாக நீங்கள் உங்களோட சேகரிப்பில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். நிறைய பேர் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. நேற்று ஒருத்தட்ட என்னுடைய சகோதரத்தை நேற்று ஒருத்தர் வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு 3500 ரூபா நாணயம் நேற்று வாங்கிட்டு. இது நான் என்றைக்கு இதை தொடப்பேன், என்றைக்கு இதை தொடப்பேன்னா என்றைக்கு இது உள்ள வரம் வெளியே எடுக்க போகிறோம்னு எனக்கே தெரியாது. இங்கே பாருங்க, இது மாதிரி வாங்கியாந்து போட்டு ஒவ்வொன்றிலையும் 3000 5000 5000ன்னு என்னுடைய பணம் அங்கிட்ட முடங்கி தான் கிடைக்கே தவிர இதை நான் இப்போ கூட தொடப்போகிறதே இல்லை. தொடணும்னா 6 மாதம் ஆகுமா, 1 வருஷம் ஆகுமா, இல்லை நான் என் வாழ்நாளில் தொடுவானாங்கிறது எனக்கு தெரியாது. அவ்வளோ ரேர் காயின் கிடக்கு, ரேர் மின்ட்டு கிடக்கு, ரேர் இயர் கிடக்கு, எல்லாமே இருக்குது. இதில் 1 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் எல்லாமே இருக்குது. நண்பர் சகோதரர் கொடுக்காரு, நான் வாங்கியாந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான்.
என்றைக்கு இதை தொட்டு நான் பிரித்து நான் இதை சரி பார்த்து நான் உங்களுக்கு சேல் பண்ண போகிறேன்னு நினைக்கிய கிடையாது. அது வாட்டு இருக்கட்டும், அவ்வளோதான். அதுக்கு நமக்கு நேரகாலம் கிடையாது. இறைவன் நல்லா நேரகாலம் கிடச்சா பார்ப்போம். யார் கொடுத்தாலும் வாங்கி போட்டுருவேன். பை நிறைய வாங்கி போட்டிருக்கேன். இது உள்ள ஒருபாடு வாங்கி போட்டிருக்கேன். கை பார்க்கவே முடியாது. இது இன்றைக்கி வரவு 2023 இந்த நாணயம் நொய்டா மின்ட்டு யூஎன்சி காயினு. ஒரு சில பேர் ஒரு நாணயம் கேட்குறாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வாங்கிறதுக்கு என்ன பாடுபடணும், இதுக்கு போஸ்டல் செலவு எவ்வளவு, எப்போ புக் பண்ணணும், எப்போ ரிட்டர்ன் ஆகும், இதுக்கு ஒரு ஆளை அலைஞ்சு கொண்டாந்து கொடுக்கணும், அங்கே ஒரு ஆளை அலைஞ்சு பார்சல் பண்ணி கொடுக்கணும். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், பொறுத்தே போவோம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். வேணுங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை நாணயம் வேணுமோ அது மட்டும் வாங்கிக்கோங்க. ஒன்றும் கட்டாயம் 10 நாணயம் வாங்க, 5 நாணயம். 10 நாணயம் வாங்கினீங்கன்னா 5 ரூபா குறைச்சி தருவேன். 20 நாணயம் வாங்கினீங்கன்னா 10 ரூபா குறைச்சி தருவேன். அப்படி 20 நாணயங்கள் வாங்கினீங்கன்னா 2 பேருக்கும் 3 பேருக்கு தான் கொடுக்க முடியும். எனக்கு 20 நாணயம் கண்டிப்பாக நான் எடுத்து வச்சுருவேன். 20 நாணயங்கள்னாலும் 2 பேருக்கு தான் கொடுப்பேன். 40 ரூபா ரேட்டு போட்டு கொடுப்பேன். 10 நாணயங்களை வந்து 45 ரூபா ரேட்டு போட்டு கொடுப்பேன். ஒரு நாணயம் கொடுங்க அப்படின்னா 50 ரூபா ரேட்டு போட்டு கொடுப்பேன். எனக்கு 1 கொடுங்க, 2 கொடுங்க அப்படின்னா 50 ரூபா கொடுப்போம். ஒரு 10 நாணயம் கொடுங்க சார் அப்படின்னா 45 ரூபா கொடுப்போம். ஒரு 20 நாணயத்தை கொடுங்க அப்படின்னா ஒரு 40 ரூபா கொடுப்போம். இது எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னா 35 ரூபா போட்டு கொடுத்துருவேன். லாபம் ஒரு நாணயத்தில் 15 ரூபா வைக்கிறோம்னு சொன்னால் அது அலைச்சல் இருக்குது, வேலை இருக்குது. ஒரு 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி நண்பர்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.